ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் அனுமதன் பாக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா மோர் குழம்பு தான். இப்போ மோர் குழம்புக்கு அரைக்க தேவையான மசாலுக்கு தேவையான அரைக்கிறதுக்கு பொருள் எடுத்து வச்சுருக்கேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா துவரம்பருப்பு, பச்சரிசி ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து ஊற வச்சுருக்கேன். தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இந்த பச்சரிசி, துவரம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு அரைச்சோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்படி மோர் குழம்பு வச்சிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம அரைக்க தேவையான தேங்காய் போட்டுக்கலாம். அடுத்து காரத்துக்கு தேவையான 3 பச்சை மிளகாய், கருவேப்பிலை கொஞ்சம், தேவையான அளவு சீரகம், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம மோர் குழம்புக்கு எடுத்துருக்கிற காய் வெள்ளை பூசணிக்காய். இந்த காயை நம்ம மசாலா ரெடி பண்ணுறக்குள்ள கோகோனட் ஆயில் ஊற்றிக்கலாம். கோகோனட் ஆயில் ஊற்றிட்டு காயை நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இப்போ காய் கோகோனட் ஆயில் நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் காய் வதங்கட்டும். மசாலா ஒரு பக்கம் தெரியாது, காய் நல்லா வதங்கட்டும். காய் இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கணும். இப்போ நம்ம வணக்கின காயை ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுருக்கோம். அதே கடாயில் காய் வணக்கின கடாயில் இப்போ ஆயில் போட்டு கடுகு போட்டுக்கிறோம். காய்க்கு தேவையான அளவு கடுகு, நல்லா பொரிச்சதும் கருவேப்பிலை போட்டுக்கிறோம். கருவேப்பிலை போட்டு நம்ம வணக்கி வச்ச காயை அதை ஆட் பண்ணுறோம். நம்ம வணக்கி வச்ச இதே காயில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள், வீட்டு சாம்பார் தூள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். காய் கூட சாம்பார் தூள் மிக்ஸ் பண்ணும்போது நல்லா ருசியாக இருக்கும். நம்ம மசாலா இப்போ ரெடி ஆகிடுச்சு. தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம், துவரம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன், பச்சரிசி ஊற வச்சு அரைச்ச மசாலா இப்போ ரெடி. இந்த மசாலா நல்லா வணங்கி இருக்கிற காயில் அந்த காயை மிக்ஸ் பண்ணி விட்டணும். இப்போ நம்ம இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு கொதிச்சு நல்லா பச்சை வாசம் அடங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மோர் ஊற்றிக்கலாம். மோர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மோர் மிக்ஸ் பண்ணி தண்ணியாச்சு. மோர் நல்லா கலந்து விட்டுட்டு இதை மோர் எப்போவுமே ஊற்றணும்னா நல்லா கொதிக்க விடக்கூடாது. 2 மினிட்ஸ் தான் ஆஃப் பண்ணிடணும். அப்போ தான் அந்த மோர் குழம்பு டேஸ்ட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா அந்த மோர் கடுத்து போயிடும், டேஸ்ட் நல்லா இருக்காது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இனி சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியது தான். மோர் குழம்பு ரெடி கைஸ். இப்போ நம்ம